நான் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான் மீட்டிங்னு சொல்லியிருந்தேன். அவங்க மட்டும்தான் அந்த மீட்டிங்ல கலந்துக்க முடியும். நாங்க இப்படிதான் பிரச்சனை பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா 5 நிமிஷத்துல உங்க சஸ்பென்ஷன் ஆர்டர் உங்க முன்னாடி இருக்கும். மைண்ட் இட். கார்த்தி, மாமா, நான் சொல்றேனேன்னு நீ தப்பா எடுத்துக்காதப்பா. என்ன மாமா, நான் எதுக்கு நினைக்க போறேன்? நீங்க என்ன சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க. உங்களை நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? நீ என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கல்ல, நானும் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்பா. உன்னால சண்முக மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க முடியாது. அதே நேரம் அண்ணத்துக்கும் கெடுதல் பண்ண முடியாது. இந்த குடும்பம் சின்ன பின்னமா போறதுக்கு காரணமாவும் இருக்க முடியாது. உன் மேல நானும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன்பா. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்துவல்ல? என்ன மாமா, நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கறீங்களே மாமா, என்ன மாமா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல கார்த்தி. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாவும் சந்தேகமாவும் கவலையாவும் இருக்குப்பா. அந்த பொண்ணு ரம்யா ஒரு முடிவோட தான் இந்த ஊருக்கு கமிஷனரா வந்திருக்கா. அந்த முடிவு என்னங்கிறது உனக்கே நல்லா தெரியும். ரம்யா உன்கிட்ட கோவப்படுறதுக்கும் கடுமையா நடந்துக்கிறதுக்கும் உன் மேல இருக்கிற காதல் தான் காரணம்னு நீ தப்பா நினைச்சிடாத. ஆரம்பத்துல வேணா அந்த பொண்ணோட மனசுல அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவ உன்னை எதிரியாவும் துரோகியாவும் தான் பாக்குறா. இல்லனா அவ உன்கிட்ட இப்படி நடந்துப்பாளா? இல்ல உன் அப்பா கிட்ட தான் அப்படி பேசுவாளா? உண்மையிலேயே உன் மேல காதலும் மரியாதையும் இருந்திருந்தா உன்னையும் அப்பாவையும் இப்படி திமிரா எடுத்தெறிஞ்சு பேசணும்னு அவளுக்கு தோணுமா? அந்த பொண்ணு மனசுல இருந்து உன்னையும் சரி உன்னோட நினைப்பையும் சரி மொத்தமா வலிச்சு தொடச்சி எடுத்துட்டா. உன்னையும் உன் காதலையும் அவ எப்பவோ தூக்கி போட்டுட்டா. காதல் இருந்த மனசுல இப்ப இருக்கிறது கோபமும் வஞ்சமும் பழி வாங்கணுங்கிற உணர்ச்சியும் தான். இதுக்கெல்லாம் நீ பலியாகிடாத கார்த்தி. உன்னோட சேர்ந்து அன்னத்தையும் நீ பலி கொடுத்துறாத கார்த்தி. உன்னையும் அன்னத்தையும் சேர்ந்து வாழவே விட்டுறக்கூடாதுன்னு தான் அந்த பொண்ணு ரம்யா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ உன்னை கஷ்டப்படுத்த அதனால உன்னோட கோவத்தையும் வெறுப்பையும் நீ அன்னத்துக்கிட்ட காட்டுவ, சண்டை போடுவ. ஒரு கட்டத்துல அன்னத்தை விட்டே பிரிஞ்சிருவேன்னு கணக்கு போட்டு அவ காய நகர்த்திக்கிட்டு இருக்கா கார்த்தி. இதெல்லாம் உனக்கு புரியுதா கார்த்தி? மாமா, நீ இப்ப மாமான்னு என்ன மனசாரதானே கூப்பிட்ட? நானும் அதே மனசோட உன் அப்பாக்கு நண்பனா மட்டும் இல்லாம உனக்கு மாமனாவும் இருந்து சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு கார்த்தி. பொண்ணா பொறப்ப எடுத்தாலே கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் பிரச்சனையும் போராட்டமும் தான் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் நம்ம அண்ணன் தாயா. நீயே யோசிச்சு பாரு. உனக்கு நினைவு தெரிஞ்சு அண்ணன் எப்பயாவது சந்தோஷமா நிம்மதியா சுதந்திரமா இருந்திருக்காளா? எப்பயாவது அதோட வாழ்க்கையை அது வாழ்ந்திருக்கா? இல்ல அதோட முடிவை தான் அது எடுத்திருக்கா? திரௌபதி அம்மன் கோயில்ல திருவிழா நடக்கிறப்ப பாரத கதைய சொல்லுவாங்க. அந்த கதையில கர்ணனை பத்தி சொல்றப்ப கர்ணன் பாவம், அவன் ஒரு மகா துரதிருஷ்டசாலி, அவனுக்கு எதுவுமே சரியா அமையலன்னு சொல்லுவாங்க. கர்ணனோட அப்பா சூரியன் அவனை விட்டு விலகி எங்கேயோ உயரத்துல இருந்தாரு. அம்மா குந்தி தேவி கர்ணனுக்கு அன்பும் பாசமும் காட்டி வளர்த்து ஆளாக்காம அவன் அப்படியே ஆத்தோட விட்டுட்டா. அவன் கூட பிறந்த தம்பிங்க எல்லாரும் போர்க்களத்துல கர்ணனுக்கு எதிரியா நின்னாங்க. அவனோட உயிர் நண்பனான துரியோதனன்
கர்ணனோட வீரத்துக்காக அவனை சுயநலமா பயன்படுத்திக்கிட்டான். கர்ணனோட பொண்டாட்டி புள்ளைங்கன்னு யாருமே அவன் கூட இல்ல. இப்படி எல்லா விதத்திலயுமே கஷ்டப்பட்டு வந்தவன் தான் கர்ணன். கர்ணன் மாதிரி தான் அண்ணமும் தன்னோட தாய் மாமன் தான் தனக்கு உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவளுக்கு இப்ப மாமா காட்டின வாழ்க்கைதாயா நீ. இப்போ அவ உன்னதையா நம்பிக்கிட்டு இருக்கா. உன்னாலதான் அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. இன்னும் சொல்ல போனா உனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்பா அம்மாங்கிற சொந்தம் சரியா அமையாத அண்ணத்துக்கு புருஷங்கிற சொந்தமும் சரியா அமையலன்னு ஆயிடக்கூடாதியா. எல்லாம் சரியா அமையலன்னாலும் அது எல்லாத்தையும் ஈடு செய்யற மாதிரி அவளுக்கு புருஷனா நீ கிடைச்சிருக்கன்னு அந்த புள்ள கொஞ்சம் சந்தோஷப்படணும்யா. அது சந்தோஷப்படுற மாதிரியான வாழ்க்கைய நீ அதுக்கு கொடுக்கணும் கார்த்தி. ஐயா, அண்ணன் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் ஐயா. பாலைவனத்துல நடந்துகிட்டு இருந்த அதுக்கு ஒரு மர நிழலாவும் ஒரு ஊத்து தண்ணியாவும் நீ கிடைச்சிருக்க. அதுவும் கை கெட்டது வாய் கெட்டாம போயிடக்கூடாதியா. அண்ணத்தோட வாழ்க்கை முதல் பாதிதான் நரகமா போயிடுச்சு. 2வது பாதியாவது சொர்க்கமா இருக்கணும் ஐயா. அப்படி சொர்க்கமா இல்லாட்டியும் நரகமா இருந்திருக்கூடாதியா. அது உன்னோட இந்த கையில தான் இருக்கு. உன்னோட இந்த கையில இப்ப உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அண்ணத்தோட வாழ்க்கையும் இருக்கு, உன் அப்பா சண்முகத்தோட வாழ்க்கையும் இருக்கியா. அவ்வளவு உன் அக்கா தங்கச்சிங்க எல்லாரோட வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்கு. நீ வாழ்ந்தன்னா செடியை சுத்தி கொடி படர்ந்து கொடியும் வளர்ற மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஐயா.